இன்றைக்கி நாம் ஒரு காரசாரமான சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 200 கிராம் அளவு வெண்டைக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு சேருங்க. நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா அந்த வளவழுப்பு தன்மை இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நமக்கு சரியாக அந்த வலுவழுப்பு போகாது. இப்போ இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆகி இருக்குது. வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதனோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. வெண்டைக்காயும் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அதே எண்ணெயில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திட வேண்டாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 6-7 பல் பூண்டை நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதனோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலருக்காக மட்டும். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்ததுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா பொங்கி வரும்போது மூடி 6லேருந்து 7 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும், புளியோட பச்சை வாசனையும் நல்லா போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் இப்போ பாதி அளவு நமக்கு வதங்கி இருக்கும். இப்போ இதை இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ மூடிடலாம். பாருங்கள், கரெக்டாக எனக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். வெண்டைக்காயும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் சேர்த்து செய்யும்போது புளிக்குழம்பு இன்னமும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இருக்கிறதுனால இந்த கிரேவி இன்னமும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.